ஹலோ வீவர்ஸ். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவும் இந்திய விண்வெளி சங்கம் இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு தகவலை அறிவிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி ஆய்வு குறித்த உலகளாவிய மாநாடு சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் 7லேருந்து 9 புதுடெல்லியில் நடைபெறும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் முதல்ல எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் மற்றும் மனித ஆய்வு சமூகத்தில் உள்ள தலைவர்கள் மற்றும் முடிவெடுப்பவர்களை பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்டதாங்க இந்த திட்டம். முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. விண்வெளி ஆய்வோட ஃபோக்கஸ், அதாவது கவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு அருகில் உள்ள பொருட்களை அடையாளம் கண்டு அதை கண்காணிக்கிறது தாங்க மொதல் வேலை. விண்வெளி ஆய்வோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி மற்றும் சூரிய குடும்பத்தை ஆய்வு செய்ய ஒரு புதிய கண்ணோட்டத்தை நம்ம பெறுறோம். மேலும் இதில் யசோபூமின்னு டெக்னாலஜிக்கல் வைஸ் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட வளாகங்களில் இதுவும் ஒன்று. இதோட உள்கட்டமைப்பு இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப திறன்பட அமைஞ்சிருக்கு. இந்த வளாகத்தில் பார்த்திங்கன்னா விலையுயர்ந்த கண்காட்சி அரங்குகள், அதிநவீன பல்நோக்கு மாநாட்டு மையம், பல வசதிகள் அந்த மாதிரி சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஐஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க, சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பு. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா விண்வெளி அமைப்புகளில் இதுதான் முன்னணி. இது 1951 நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 77 நாடுகளில் ஒரு 513 உறுப்பினர்களை கொண்டு. மேலும் இந்த அமைப்போட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி மக்களை இணைக்கிறது. அதோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித குலத்தோட நலனை ஒத்துழைக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. மேலும் என்ன தகவல் அப்படின்னா, உலக விண்வெளி சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்தஸ்தை இஸ்ரோ உயர்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2023 சந்திராயன் 3 விண்கலம் நிலவோட தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு ஒரு வரலாற்று மைல்கல்ல சாதனையை எட்டியிருக்கு. மேலும் ககன்யான் திட்டத்தின் கீழ் இஸ்ரோ பார்த்தீங்கன்னா மனிதனை முதல் முறையாக விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான பணியை உருவாக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாரதிய அந்தரிக்ஷ நிலையத்தை நிறுவி விண்வெளியில் பார்த்தீங்கன்னா நீடித்த மனித இருப்பை செயல்படுத்தணும், அதுக்குண்டான ஆராய்ச்சியை மேம்படுத்திட்டு இருக்கு. மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க www.glux2025.com வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ.